வந்தாச்சு. இனி இந்த கிழவி என்ன காணோம்? ஏய், நான் வெளியில போயிட்டு வரேன். சரிங்க அத்தை. சும்மாவா வெளியில போக வேண்டி உன்னை வீட்லயே பூட்டி வச்சுட்டு போய். என்ன கரண்ட் போயிடுச்சு. சரி வெளியில போலாம். பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. கரண்ட் வேற இல்ல. சரி ஜன்னலையாச்சும் திறந்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஜன்னலையும் பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. மூச்சு முட்டுதே, மூச்சு முட்டுதே. யாராவது இருக்கியலா? கதவு பூட்டி இருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. ஐயோ, பேசாது ஒன்னும் கேட்க மாட்டீங்க. தலை வலிக்குது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க, இல்லைன்னா தூங்குதாரா? ஒன்னும் புரிய மாட்டீங்க. ஏன் என்ன அரிசிக்கா வீட்டு முன்னாடி இப்படி கிடக்கியே? ஏன் மினி ராமு என்ன விஷயம்? எதுக்கு இப்படி ஜன்னலோட பார்த்துட்டு கிடக்கியே? இந்த பஞ்சு முடி யாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம் ஆச்சி, நீங்க வந்து பாருங்க. ஆமா ஆச்சி, அது அப்புறம் சொல்றோம். என் பேத்தியை யார் இப்படி ஆக்குனது? யார் நீங்க புதுசா ஊருக்கு வந்திருக்கிறது? இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். சரி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? தூங்குதா இல்லைன்னா மயக்கம் போட்டு விழுந்துச்சா? இது கூடவா தெரியாது? மயக்க போட்டு விழுந்திருக்கேன் என் பேத்தி. இனிமேல என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் இந்த கண்ணாடியை உடைச்சு உள்ள வரேன். பிள்ளைங்களா, எனக்கு உதவி செய்வீங்களா? செய்வோம். நான் ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆச்சி. இதை வச்சு இந்த கண்ணாடியை உடைக்கலாம். அட கொடு. இந்த கண்ணாடியை உடைக்கிறது அது இதுன்னு பேசிட்டு கிடக்கியே. கண்ணாடியை உடைச்சுக்கிட்ட மாமி இருக்கடி நான் அடிச்சு விடுவா. நீ சும்மா என் பேத்தி தான் எனக்கு முக்கியம். இந்தாங்க ஆச்சி, தண்ணி பாட்டில். அதை கொடு. என் பேத்தியை யார் இப்படி பண்ணது? கண்டிப்பா அவன் மாமியாரா தான் இருக்கும். நான் அவனை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். என் பேத்திக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன தண்ணி தெளிச்சு எழும்ப மாட்டேங்கிற ஹர்ஷிகா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கே. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இப்போ எப்படி வெளியில போறது? கதவை உடைச்சு தான் போகணும். கதவை உடைச்சிட்டேன், வாங்க போலாம். நீங்களே அந்த கதவையை உடைச்சிட்டீங்களா? ஆமா, உடைச்சிட்டேன். ஹர்ஷிகா அக்காவுக்கு என்னாச்சு? அவ மாமியாரு ஒரு ரூம்ல மாமா கொஞ்சம் என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுமா. ஓகே, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்றேன். பல்ஸ் செக் பண்ணலாம். பல்ஸ்னா கரெக்டா தான் இருக்கு. இவங்களை செக் பண்ணி பார்த்ததுல இவங்க சரியா சாப்பிடலன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லலாம். என் பேத்திக்கு என்னாச்சுமா, சீக்கிரம் சொல்லுமா. எனக்கு படப்படப்பா இருக்கே. எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? ஹர்ஷிகா அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நன்றி கடவுளே. நாங்க இப்ப ஹர்ஷிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். மூச்சு திணறினதுனால மட்டுமே அவங்க மயங்கி விழல. அவங்க சரியா சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அதனாலதான். என்ன சொல்றமா? சரியா சாப்பிடலையா? அவ மாமியார் சாப்பாடு கூடயே கொடுக்கல அவளுக்கு. நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. சரிம்மா. ஹர்ஷிகா சித்தி எப்போ கண் முழிப்பாங்க டாக்டர்? அவங்க இன்னும் 10 மினிட்ஸ்லயே கண்ணு முழிச்சிருவாங்க. ஓகே டாக்டர், நான் அப்பயே மருந்து வாங்கிட்டு வரேன். ஹர்ஷிகா அக்கா கண்ணு முடிச்சிட்டாங்க. எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இங்கே இருக்கேன்? வீட்டில் தானே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லுதேம்மா. ஹர்ஷிகா கண்ணு முடிச்சிட்டியாம்மா? நம்ம வீட்டுக்கு போகலாம். சரியாச்சி. அம்மா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? எல்லாம் நான் வீட்டுக்கு போனோன்னே சொல்கிறேன். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க ஆச்சி? நான் இங்கே வரலான் தான் இருந்தேன். அப்படியே வர்ற வழியில் உன் வீடு இருந்துச்சு, உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ எங்க பார்த்தா மயக்க போட்டு விழுந்து கிடக்கா. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அதுக்கப்புறம் ஜன்னலை உடைச்சி உள்ள வந்து கதவை உடைச்சி உன்னை வெளியில கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துருக்கோம். என்ன சொல்றீங்க ஆச்சு? இவ்வளோ நடந்துச்சா? ஆமாம்மா. நான் கேட்கறதுக்கு நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும். அப்படி என்ன கேட்பாங்க? உண்மையை மட்டுமே சொல்றேன் ஆச்சி. உன் மாமியார் உனக்கு சரியா சோறு போட்டாளா? என்ன இப்படி கேட்குறாங்க? சொல்லு. ஆமாச்சி, நீங்க சொல்றது உண்மைதான்.
மாமியா சரி பண்ணுவா. இதெல்லாம் சரியே கிடையாது. இந்த கிழவியெல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கு? பெதுக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? வாமா வா, உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்ன ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன். என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னையே கத்துற. இரு கிழவி, உன்னை அறையிறேன். என்னையே அடிக்க வையாடி. உன் கை என்ன பண்றேன் பாரு. வலிக்குது கிழவி, விட்டு ஒழுங்கா விட்டு. அப்புறம் பின் விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? பின் விளைவுகளாம் என்னடி பண்ணிடுவ நீ? என்ன வேணா பண்ணுவேன். என்ன குரல ஒசத்தி பேசுற? அப்படிதான் பேசுவேன். இது ஏன் வீடு, நான் வச்சதுதான் இங்க சட்டம். ஓவரா பேசாத. பேசுனா என்ன கேள்வி பண்ணுவ? பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இதுக்கு மேலே என்னால சும்மா இருக்க முடியாது. கிளவி என்ன சப்பு சப்புன அரையிற. அப்படிதாண்டி அரையுவேன். என் பேத்திக்கு சரியா சோறு போடாம வச்சிருந்தன, அதுக்கு தான் இந்த அரை. இது பத்தாது. என்ன செருப்பால அடிக்காத, என்ன செருப்பால அடிக்காத. இந்த கிழவி அடிக்கிறது சந்தோஷமா இருக்கு. இனிமே என் பேத்தி இந்த மாதிரி பண்ணுவியா? பண்ண மாட்டேன். என்ன சொன்ன? பண்ண மாட்டேனா? வலிக்குது, விட்டு கிழவி. அவமானமா இருக்கு. இந்த 2 பொடுசுங்க முன்னாடி என்ன இப்படி செருப்பால அடிச்சுக்கிட்டு இருக்க. எவ்வளவு அடி வாங்கி உன் திமிரும் ஆணவமோ குறைய மாட்டேங்குது. அது எப்பயும் குறையாது. பிறந்ததுல இருந்து நான் அப்படிதான் இருக்கேன். யாரு சொன்னாலும் நான் என்னால அதை மாற்றவே முடியாது. என்னடி ஓவரா பேசிக்கிட்டே போற? ஆமாண்டி, அப்படிதான் பேசுவேன். இவ்வளோ செருப்படி வாங்கியும் கூட உனக்கு திமிரு கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்குது. உன்னை அடிச்சு செருப்பே தேஞ்சு போச்சு. ஆனாலும் எவ்வளோ அடிச்சாலும் உனக்கு சூடு சொரணை இதெல்லாம் வரவே வராதடி. என்ன சூடு சொரணை பேசுறது? ஆளை பாரு, திமிரு பிடிச்ச நாயே. என் பேத்திக்கு சோறு போடாம மயங்கி விடுற அளவுக்கு பண்ணிருக்கியாடி. ஆமா இந்த கிழவிக்கு நல்லா வேணும். என்ன டீ இந்த கிழவிக்கு நல்லா வேணும்னு சொல்ற? உன்னை என்ன பண்ணேன்னு பாரு கிழவி. என் குட்டி சாத்தான், என் கையை விடு. விட போறியா இல்லையா குட்டி சாத்தான்? நான் இங்க இருந்து போறேன். இப்போதைக்கு தான் போறேன், நிரந்தரமா கிடையாது. நல்ல பிள்ளையா இருக்கியம்மா நீ. ஆமாச்சி, நான் பிடிக்கலான்னு தான் இருந்தேன் அவன் கையை. நீ அதுக்குள்ள பிடிச்சிட்ட. ஆமா மினி, சூப்பர், தேங்க்ஸ். சூப்பர் ஆச்சி, கலக்கிட்டீங்க. இந்த பாலமையா கொக்கா. சரி, உனக்கு ரொம்ப பசிக்கும், நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேமா. பிரெஞ்சு ஃப்ரைஸ் செஞ்சாச்சு, ஒரு காப்பி போட்டாச்சு, சிக்கன் செஞ்சாச்சு, நூடுல்ஸ் செஞ்சாச்சு, பாஸ்தாவும் காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு சாலடும் செஞ்சாச்சு, கடைசி அந்த சூப்பையும் செஞ்சாச்சு. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ஆச்சி. ஆமா, நான் சமைச்சதுல. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.